வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் எனக்கு வேறு தேர்வு அது சம்மந்தமாக எக்ஸாம் வந்ததுனால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் நேரத்துலையுமே எனக்கு வீடியோ போடுற வழி இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் அதை பற்றிய கருத்துக்களை சொல்லலாம் என்று இந்த வீடியோ போடுறேன். முதல்ல இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பெரும்பாலும் எல்லா கருத்து கணிப்பும் ஒன்றோ ரெண்டோ கொஞ்சம் கம்மியாக சீட்டு காட்டினாங்க பிஜேபி அலையன்ஸுக்கு, என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அண்டு எல்லா எக்ஸிட் போல், அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு எடுக்கிற கணிப்பு தப்பாகி போச்சு. எதுவுமே கரெக்டாக சொல்லலை. இதில் நாமுமே என்னை பொறுத்தளவு நானுமே என்னுடைய கருத்து தவறாகி போச்சு. என்னுடைய எதிர்பார்ப்பு அவங்க 340 சீட்டு கிடைக்கும்னு வச்சா 100 குறைஞ்சி 240 தான் கிடச்சிருக்கு பிஜேபிக்கு. எப்படி நான் அதை பார்த்தேன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ குறையும்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 60க்கு மேலே கட்டாயம் கிடைக்கும், 60லேருந்து 70 வரை கிடைக்கும் முறைன்னா எனக்கு இருந்தது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பாதிக்கு மேலே எடுப்பாங்கனாக்கா அங்கேயும் குறைஞ்சி போச்சு. தமிழ்நாட்டை பற்றி கடைசியில் பேசுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், ராமர் கோயில் கட்டின அயோத்தியா தொகுதியும் பிஜேபி தோற்று போச்சு. அங்கே நான் இந்த தேர்தல் நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காசியாபாத்துங்கிற இடத்துல தான் இருந்தேன், அதாவது டெல்லி பக்கத்தில். அங்கே உள்ள பழைய நண்பர்கள், அரசு அதிகாரிகள், அவங்கக்கிட்ட இவ்வளவு குறைவாக, அதாவது 33 தான் பிஜேபிக்கு கிடச்சிருக்கு, 37 சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அகிலேஷ் யாதவ் இவ்வளோ தூரத்துக்கு போனது காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவருடைய கருத்து இது அவர் சொன்ன கருத்து. முதல்ல இவங்க போலரைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இந்து முஸ்லீம் டிவைடுன்னு அவங்க சொல்லலையே ஒழிய, அவங்க காங்கிரஸினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு சொத்துக்கு அவங்க தாலியெல்லாம் கழட்டி கொண்டு போய் நிறையா பிள்ளைய பற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொன்னது தேவையில்லாத வார்த்தை, பிரதம மந்திரி சொன்னது. ஆனால் காங்கிரஸினுடைய தேர்தல் வாக்குறுதியில் நிறைய குறைபாடுகள் இருந்தது, அதை பற்றி தனியாக பேசுவோம். பேசி ஒன்றும் ஆகப்படுறாங்க, ஜெயிக்கலை, அது இருக்கட்டும். ஆனால் இதில் முஸ்லீம் ஓட்டு சாலிடாக ஒரு முகமாக பிஜேபிக்கு எதிர்ப்பாக விழுந்திருக்கு. 100க்கு 100. ஒரு சில இடம் சொன்னார், அந்த பூத்தில் பிஜேபிக்கு 0, இஸ்லாமிய மக்கள் இருக்கிற இடம் முழுக்க மற்ற, அதாவது பிஜேபிக்கோ அல்லது மற்ற மாயாவதி கட்சிக்கோ எதுவும் போயிருக்குது. பிஜேபிக்கு 0, ஒரு ஓட்டு கூட விடலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொன்னார். இது ஒரு காரணம் அவர் சொன்னது. அப்போது அந்த மக்கள் ஒருவேளை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பதட்டம் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அது வாக்கு வங்கின்னு சொல்லி இவங்க பண்ணுற மாதிரி தான் இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்து நடந்திருக்கு. அது சாலிடாக 100க்கு 100, அது 100% வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குச்சாவடியை பற்றி அவர் சொல்லும்போது பிஜேபிக்கு அதை நான் சொன்ன மாதிரி 0 ஓட்டுன்னு சொல்லி சொன்னார். அது சரி, இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அவர் சொன்னது யோகி ஆதித்யநாத் நான் பெர்ஃபார்மிங் எம்பி, அதாவது ஒழுங்காக வேலை செய்யாத எம்பிகள்லாம் மாற்றி புது முகங்கள் நிறையா கொடுக்கணும்னு சொல்லி அவர் பிடிவாதம் என்ன மாதிரி அதை அமித்ஷா கூட்டணிகள் முடியாதுன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத்தை தட்டி வைக்கிறதுக்காக செய்தாங்க. இது அவருடைய கருத்து. எனக்கு அது முழுசு தெரியலை. என்னுடைய கருத்து, யோகி ஆதித்யனுடைய ஆட்சி பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே சட்டம் ஒழுங்கு மிக சீரடைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு இவருடைய இது வந்த பிறகு. அதே மாதிரி முன்னேற்றங்களும், அதாவது டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாநில முன்னேற்றத்துக்கு நிறையா நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெருசாக குறை சொல்கிற ஒன்றும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பட் அவர் சொன்னதை இவங்க அவரை ரொம்ப வளர விட்டுறக்கூடாதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி இவர் குற்றச்சாட்டு அமித்ஷா மேலே வைக்கிற மாதிரி சொன்னார். என் மகன் ஆச்சரியம், ஏன்னா தேர்தல் வியூகத்தில் கெட்டிக்காரன் அமித்ஷா இப்படி வம்புக்கு, அதாவது ஒருத்தரை சொல்கிற கேட்கக்கூடாதுக்காக பண்ண மாதிரி இருந்ததுனுடைய இழப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில்
பிஜேபி தோல்வியுற்றது என்பது அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2004 ஷைனிங் இந்தியா, அதாவது இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டு சொன்னாங்க. ஊற்றிக்கிடுச்சு மொத்தமாக. அவங்க மெஜாரிட்டியும் கிடையாது, மெஜாரிட்டி இல்லாமலே ஒரு 6 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. 13 நாள், அப்புறம் 13 மாதம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு டென்யூர் ஃபுல்லாக அந்த மாதிரி அவங்க ஆட்சி பண்ணி ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய சாலை முன்னேற்றம், கம்யூனிகேஷனில் முன்னேற்றம் பண்ணுறது, அதாவது தகவல் தொலைத்தொடர்பில், அந்த மாதிரி நிறையா நமக்கு எது தேவையோ கட்டமைப்பு, நாட்டினுடைய கட்டமைப்பு இதில் நிறைய செயல்பாடு செஞ்சாங்க. ஸோ அதை வச்சு இந்தியா ஒளிர்கன்னு சொல்லிட்டு உதவ வேண்டும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இவங்க 400 சீட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னதை அவங்க 400 சீட்டு வேணும்னு சொன்ன உடனே அங்கே புதுசாக ஒன்று கிளப்பி விட்டாங்க எதிர்கட்சி சைட்லேருந்து. அதாவது ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, சமுதாயத்தில் எஸ்சி எஸ்டி மக்கள், ஓபிசி இவங்களுக்கு கொடுக்க எதை காலி பண்ணுறது இவங்க 400 சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. இதை இவங்க வந்து ஃபோர்ஸாக வலுவாக எடுத்து சொல்ல தவறிவிட்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது ஒன்று. ஆனால் இவருடைய பிஜேபி கட்சியிலே ஒரு வேட்பாளர், ஒரு கேண்டிடேட் வந்து அந்த மாதிரி பேசுனதாக அந்த என்னுடைய நண்பராக இருந்த அந்த அதிகாரி, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் சொன்னார் என்றார். இல்லை, அது அந்த மாதிரி சொன்ன ஆளை வந்து இவங்க முறையான இதில் கண்டிக்கலை. நான் சொன்னேன், அப்படி ஒரு வேட்பாளர் பேசியிருந்தால் அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும். ஒன்று இல்லை, ஒருவேளை இப்போ வேறு மாற்று வேட்பாளர் கொண்டு வந்துருக்கணும். சரி, லாஸ்ட் டேட்டு, அதாவது தேர்தல் களத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பேச அதாவது கேண்டிடேட்ஸ் விட்ரா பண்ண முடியாது, இவர் தான் மாற்ற முடியாங்கிற ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அந்த மாதிரி பேசியிருந்தால் அப்போ அவர் மன்னிப்பாது கேட்க சொல்லுங்கள். நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி போனேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடுமையாக பண்ணியிருக்கணும், இவங்க தவறிட்டாங்கன்னு என்னுடைய கருத்தை சொன்னேன். ஸோ இது இவர் ஓட்டிங் பேட்டர்ன் இவர் சொன்னதை பார்க்கல சில இடங்கள், அதாவது ஈவன் எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்கிற இடத்துலையும், இஸ்லாமிய சகோதரர்கள் பக்கத்துலேயும் வந்து எஸ்சிஎஸ்டி சகோதரர்கள் இவங்க இருக்கிற பகுதியிலையும் பல இடங்களில் ஓட்டு பிஜேபிக்கு குறைந்து விட்டது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த உண்மையிலே அந்த சந்தேகம் வருவதற்கு இவர்கள் இடம் கொடுத்து விட்டனர் என்பது என் கருத்து. இது என்னென்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸில் மிதப்பில் நடந்த தவறாக தெரிகிறது. அதனால் யூபியில் தோற்றதுனால மெஜாரிட்டி அடிபட்டு போச்சு. ஏன்னா யூபியில் வந்து 33னா ஏற்கனவே இருந்ததை விட 30 சீட்டுக்கு மேலே போயிடுச்சு. 32 சீட்டு தான் கம்மியாக இருக்குது. யூபி ஒரு ஸ்டேட்டில் இருந்தே அவங்களுடைய மெஜாரிட்டி 272 சீட்டுக்கு அடி வாங்கிடுச்சு. ஒன்று, இது ஒரு முக்கியமான காரணம். இது போக தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆர்எஸ்எஸ் உதவிலாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நட்டா பேசியிருந்தார். நட்டா வந்து பிஜேபி தலைவர், அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, தவறு. அது ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பிரிவினை பண்ணுறதில்ல, எல்லாம் காங்கிரஸ்காரங்க நேர்காலத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி பாழாக்குனதை வழி உண்மையிலே அவங்க அப்படி ஆளு கிடையாதுங்கிறத கூர்ந்து கவனிப்பவர்களுக்கும், நம் நாடுன்னு சொல்லி நினைக்க தப்புன்னு சொன்னால் அது மடத்தனம். பட் எல்லா மக்களும் சேர்ந்துங்கிறது தான் அவங்களோட, யாரையும் வந்து மட்டுப்படுத்தி பார்க்குறது அரசுடைய எண்ணம் இல்லைங்கிறது இன்னும் நிறைய நண்பர்களுக்கு புரிவதில்லை. அதுதான் உண்மை. சரி, இது பாரத நாடு எல்லோரையும் உள்ளடக்கியதுன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய இதாக இருக்கும். ஸோ அது இவங்க வந்து அவங்களுடைய உதவி தேவையில்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறது தேவையில்லாத வாதம். அவரை மோடியோ அல்லது அமித்ஷாவோ கண்டிக்கவில்லை என்கிற போது இவங்க சொல்லி தான் பண்ணியிருப்பாங்களோங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது. இது தோல்விக்கு இது ஒரு காரணம். ஏன்னா களத்தில் போய் வேலை செய்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் இவங்க எல்லாம் பிஜேபியோட சேர்ந்து. ஸோ அது சுணக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இது அது ஒரு காரணம். ஸோ யூபியில் அடிவானது மெஜாரிட்டி போயிடுச்சு. மகாராஷ்டிராவில் வந்து இந்த சிவசேனா உத்தவ் குரூப்பு, சரத்பவார் என்சிபி, அப்புறம் காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிச்சடி கூட்டணி மாதிரி வச்சு, ஆக்சுவலி காங்கிரஸை ஏற்று ஜெயிச்சு வந்து உத்தவ் வந்து எனக்கு சிஎம் கொடுத்தா நான் வரும்னு சொல்லிட்டு அவங்களோட போய் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அந்த அபத்தத்தை தொடர விட்டிருந்தால் அவர்கள் முழு தோல்வியை பார்த்துருப்பார். அந்த கட்சியை பிரித்து இதில் என்சிபியில் கொஞ்சம் பிரித்து சரத்பவார்
அஜித் பவார் சரத்பவாருடைய அண்ணன் மகன் நினைக்கிறேன், அவன் குடும்பத்தாள் தான். அது மாதிரி பிரித்து இல்லாத கூத்தெல்லாம் அடித்து இதனுடைய விளைவு மகாராஷ்டிராலையும் மிக கடுமையாக வந்திருக்கிறதோ என்று தோணுது. இந்த ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 70-80 சீட்டு போயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் கவனிக்கணும், வெஸ்ட் பெங்கால் அங்கே தேர்தல் நேர்மையாக நடந்த மாதிரி தெரியலை. இருந்தாலும் அவங்களுக்கு அங்கேயும் ஒரு 10 சீட்டு, ஏன்னா முதல்ல இருந்து 18 மாதிரி இருந்தால் இப்போ 10க்கு போயிடுச்சு. ஸோ அங்கேயும் சீட்டு குறைஞ்சிருச்சு. இது போக ராஜஸ்தான் முழுக்க எடுத்தாங்க. இந்த தடவை ஆட்சியை பிடிச்சுமே கொஞ்சம் சீட்டு போயிடுச்சு. அப்புறம் ஹரியானாவில் பாதி போனது காரணம் விவசாயிகளுடைய போராட்டம் பிரச்சனைகள். இந்த மாதிரி அங்கங்கே இந்த பாதிப்பை கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தது ஒரிசாவும் ஆந்திர பிரதேசம். தெலுங்கானா ஓரளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பற்றி முடிக்கும்போது பேசுகிறேன், இது தோல்வி இந்த பிஜேபிக்கு ஒரு பாடம். அதாவது ஓவர் காம்ப்ளக்ஸ் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிதப்பில் இருந்தால் இது நடப்பதற்கு வாய்ப்பு என்பது. ஏதோ தப்பிச்சு இப்போ கூட்டணியோடு சேர்ந்து வந்துட்டாங்க. நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடும் பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய பழைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தோம்னா அவங்க ஏதாவது ஒரு சாக்கை போட்டுட்டு மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி இவர்கள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா சுயேட்சைகள் இண்டிபெண்ட் இவங்கள்லாம் ஓவைசி மாதிரி ஆட்களை தவிர்த்து அரசுக்கு ஜாதகமாக இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். அரசாங்கத்துக்கு ஜாதகமான எம்பின்னா அதனுடைய சலுகையே வேறுங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. அது சரியானா சரியில்லை, யார் சேவை செய்கிறக்காரங்க எல்லாம் சம்பாதிக்க வழி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. அதனால் அந்த சுயேட்சைகள்லாம் சேர்க்குறதுக்கும் இவர்கள் முதலிருந்த பலம் இல்லைனா கூட ஆட்சி நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றே எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இதில் என்ன சொன்னாங்கன்னா சில எனக்கு இந்த டிவி இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு டைமும் கிடைக்கல. நான் தங்கியிருந்த இடத்துல அதற்குரிய வசதிகளும் இல்லை. பட் என்னுடைய செல்லில் இருந்து நான் அப்பப்போ பார்க்குறத வச்சு அது என்ன வெற்றிகரமான தோல்வி அண்டு தோல்விகரமான வெற்றி. அதாவது பிஜேபிக்கு தோல்விகரமான வெற்றியான், இவங்களுக்கு வெற்றிகரமான தோல்வி. அது என்னையா தோல்வியில் வெற்றிகர வேண்டிய எனக்கு தோத்துட்டாங்க அவ்வளோதான். அவங்க 295 வரும்னு கேட்டாங்க, அது இவங்களுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் 292. அவங்க எல்லாம் சேர்ந்துமே பிஜேபியினுடைய 240 கீழே தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் முதல்ல எதிர்கட்சிகளே இல்லைன்னு இருந்த நிலைமை மாறி இப்போது யூபியை பொறுத்தளவுக்கு அகிலேஷ் யாதவ் கட்சி, சமாஜ்வாதி பார்ட்டி கட்சியினுடைய ஓட்டும் காங்கிரஸ் ஓட்டும் ஓரளவுக்கு சேர்ந்து இவங்க பிஜேபியோட குழப்படிகளால் அவர்கள் நிறைய சீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த கூட்டணியில் உள்ள முக்கியமான அம்சம். மற்ற எந்த இடத்துலையும் இதனால் பிரயோஜனம் இந்த மாதிரி எனக்கு தெரியலை. மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு அது ஏற்கனவே அவங்க கூட்டணியாக இருந்தவங்க. ஸோ அவங்க பக்கம் அனுதாபங்கிற மாதிரி ஏதோ இருந்திருக்கலாம். பிஜேபிக்கு ஒரு பாடம் அதுவுமே. சரி, அதனால் அது என்ன வெற்றிகரமான தோல்வியை நீங்கள் வெற்றினா அப்படியே அதிலே அந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். அண்டு தோல்விகரமான வெற்றி இது ஒரு வாணின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். அது என்ன தோல்விகரமான வெற்றி தனி மெஜாரிட்டி கிடைக்கல, கூட்டணி. இவர் மைனாரிட்டின்னு ஏதோ ஸ்டாலின் பேசினா ரீசெண்டாக பார்த்தேன். மைனாரிட்டி கிடையாது. கருணாநிதி அரசாங்கம் மைனாரிட்டியாக இருந்தது. கூட்டணி வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண கேட்டால் அவர் நாங்கள் மைனாரிட்டி மக்களுக்காக இருக்கிறோம் இப்படி ஏதோ அச்சு பிச்சுன்னு உளறிக்கிட்டு தனியாக ஆட்சி நடத்தினாங்க. மெஜாரிட்டி சப்போர்ட்டு இல்லாமல், அரசாங்கத்தில் மெஜாரிட்டி சப்போர்ட் கிடையாது, வெளியே இருந்து சப்போர்ட் இருக்குது. அதனால் மைனாரிட்டி அரசாங்கம்னு கருணாநிதி ஜெயலலிதா எப்போ சொன்னாங்க மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு பொறுக்க முடியாமல் ஏதாவது உளறி குட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் கருணாநிதி ஆட்சி காலத்தில். இப்போ இவங்களும் அந்த மாதிரி வெறும் 240 சீட்டை வச்சுட்டு மற்றவங்களாம் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கன்னா அது மைனாரிட்டி அரசு. இது அப்படி கிடையாது, மெஜாரிட்டி கூட்டணி அரசு இது. அதனால் இது ஒரு அபத்தமான முதல்வர் ஸ்டாலின் இது மத்திய அரசாங்கம் மைனாரிட்டி அரசுன்னு சொன்னால் அபத்தமான கொஞ்சம் கூட சிந்திக்க தெரியாத வாதம் அது. அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க, அப்படி எழுதி கொடுங்க. இவர் சிந்திக்காமல் அதை எழுதி கொடுக்க வாய்ச்சி விட்டுறாரோன்னு எனக்கு தோன்றுறது. இவர் கொஞ்சம் யோசிச்சாருன்னு தெரியும். இவங்களுடைய அரசாங்கம் மெஜாரிட்டி சப்போர்ட் கிடையாது. ஆனால் யாரையும் சப்போர்ட் பண்ணுறவங்களும் உள்ள அரசாங்கத்தில் ஒரு மந்திரி பதவியை கொடுத்து உள்ளே வச்சுக்கிட்டோம்னா அது கூட்டணியாக இருக்கும், மெஜாரிட்டி கூட்டணியாக இருக்கும். அப்படி செய்யாமல் நான் தனியாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் வெளியே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கருணாநிதி பண்ணார்.
அது துக்ளக்கில் ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து சமையல் பண்ணி நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்றோன்னு சொல்லி கருணாநிதி உட்காந்து இலையில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு, அதாவது கூட்டணிக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கூட்டணி ஆட்கள்லாம் நீங்கள் வெளியே இருந்தால் என்ன சாப்பிட்ருங்க, நான் சாப்பிட்றேன்னு சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் அந்த நேரத்தில். அதனால் அதை மைனாரிட்டி அரசாங்கம்னு சொன்னதில் சரி, அது மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்லல வந்து கருணாநிதி என்ன சொல்லிக்கணும், நான் மைனாரிட்டி அரசாங்கம் தானே, முடிஞ்சால் நீ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அது அடிபட்டு போயிடும். ஏன்னா வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ணியிருப்பாங்க. அதை கேட்குறதுக்கே முடியாமல் நாங்கள் மைனாரிட்டி மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம், ஒரு நேரத்துக்கு ஒரு வளரல் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கிறோமா, மைனாரிட்டி மக்களுக்காக மட்டும் ஆட்சி செய்கிறோமா? நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகோ கட்சி, சீமான் கட்சியெல்லாம் இலங்கை தமிழர்களுக்காக அரசியல் பண்ணுறவங்க. அவங்க அங்கே போய் இலங்கையில் போய் பண்ணணும், தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டு நம் நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பண்ணாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இலங்கை தமிழர்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ச்சவடால் பேசி இலங்கை தமிழர்களுக்கு இவங்களால் நன்மை வரப்போகிறதில்ல. அதையும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிக்க போகிறதில்ல. சரி, அதனால் அந்த வெற்றிகரமான தோல்வி அண்ட் தோல்விகரமான வெற்றியெல்லாம் அபத்தமான வாதம். சரி, இது வந்து யூபி, மகாராஷ்டிரா பற்றி தமிழ்நாடு நான் எதிர்பார்த்தது ஒரு 2லேருந்து ஒரு 5 சீட்டு கட்டாயம் பிஜேபி கிடைக்கும். அதாவது கோயம்புத்தூர் டஃப்பாக இருந்தாலும் வரலாம், கன்னியாகுமரி வரும், திருநெல்வேலி வரும் அப்படிங்கிற மாதிரி. இது போக அன்புமணி ராமதாஸருடைய மனைவி, அது பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் நான் கணக்கு போட்டுக்கிட்டேன். இவங்கெல்லாம் 2வது இடத்து தான் வந்திருக்காங்க. அப்போ என்னுடைய கணிப்பு தவறாகிவிட்டது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நம் மக்களுக்கு ஊழலை பற்றிய கவலையே இல்லை. அது திமுகனுடைய கூட்டணி வந்து மிக பலமானதுங்கிறத சந்தேகத்துக்கு இடமில்லை. அவங்க வந்து ஆட்சியே இருக்கிறதுனால 1 சீட்டு 2 சீட்டு போதும்னு சொல்லி பசையாக ஒட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மக்கள் ஊழலை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. மத நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைகளை நிந்தனை செய்பவர்கள், அதுவும் குறிப்பாக நம் பாரத நாட்டில் இருந்த நம்பிக்கைகளை, ஏன்னா வெளியிலேருந்து வந்த நம்பிக்கைகளை பேசினா அவங்க தாக்கு பிடிக்க முடியாது, அவங்களுக்கே தெரியும். அதனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. இதை குறை சொல்வது என்பது வேறு, கேவலப்படுத்துவது என்பது வேறு. அந்த மாதிரி நடக்கிறவங்களையும் மக்கள் ஜெயிக்க வைக்கிறார்கள். நாம் தான் காமராஜையே தோற்கடித்த பெருமைக்குரிய தமிழர்களாச்சே. அவர் சொந்த ஊர்லேயே, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நல்லது செய்கிறவங்க யாருன்னு நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை. மக்கள் நல்ல காலம் வரலாம், 2-3 தலைமுறைக்கே வரல. ஏன்னா காமராஜர் தோற்றது 67. நான் சின்ன பையன் தான், நான் படித்ததை வச்சுட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 வருஷம்னா 60 வருஷம் ஆகிடுது. அப்போ கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைக்கு ஆகிப்போச்சு. இன்னுமே தேசிய கட்சிகள், காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு 10, 8, 9 எம்பி சீட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கபடி, மற்றபடி உருப்படியாக இல்லை. காங்கிரஸ் தலைவர்களும் பேசுகிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிற அபத்தத்தின் உச்சம். அதையும் பேச சொல்கிறேன். ஸோ திமுக கூட்டணி வென்றது என்பது எனக்கு ஆச்சரியம் மற்றும் ஏமாற்றமே. அவர்கள் அதிக சீட்டு வரும்னு நினச்சேன். ஆனால் 40ஐயும் எடுத்ததுங்கிறது வந்து நம் மக்கள் இன்னும் தெளிவாக பார்க்கவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால தான் நான் காமராஜர் தோற்கடித்தவங்க நம்ம அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து ஏன்னா என்ன காமராஜர் உளறிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். சுதந்திர இந்தியாவில் மாநிலங்கள் ஆட்சி செய்த முதல்வர்களில் யாரையாவது ஒருத்தரை வந்து காமராஜ் அளவுக்கு 100க்கு 100 நேர்மையாகும், அவரையே குறை சொன்ன கூட்டத்துக்கு தான் இப்போ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன அந்த மாதிரி ஆட்சி செய்தவர்களை நம்ம இப்போ பார்க்குறோம். அவர் என்னென்ன செய்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அப்போ இருந்த பெரியவர்களுக்கும் தெரியும். ஆனால் பேச்சில் மயங்கி திமுக கூட்டணி ஓட்டு போட்டு காமராஜை தோற்கடித்தனர். அதில் இந்த பிரிவினையாக பேசுகிறது கருணாநிதி. அவர் நாகர்கோயிலில் எம்பிக்கு நிற்கையில் வந்து சொந்த நாடாருக்கு போடுவீங்களா வந்த நாடாருக்கு போடுவீங்களா கேட்டார்லாம், ஏதோ படித்தேன். இந்த மாதிரி கருணாநிதி பிரித்து பேசுகிறலாம். அவர் பேசுனா
அது தப்பு கிடையாது. மற்ற யாரும் பேசிட்டா வேகமாக துள்ளிக்கிட்டு இருப்பாங்க, எங்களை குறை சொல்லிட்டாங்க, கீழ்த்தரமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அது தனக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லி இந்த திமுகவினர் பேசுவது வந்து மிகவும் சாதாரணமானது. அதாவது தரம் தாழ்ந்த அரசியல் விமர்சனம் பண்ணுறது வந்து திமுக கருணாநிதி காலத்திலிருந்து வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் ஏதோ எங்களை தரம் தாழ்த்து விமர்சிக்கின்றனர்லாம் பேசுவாங்க. பட் அவங்களே வந்து காமராஜர் உருவத்தை வைத்து தரம் தாழ்த்து விமர்சிப்பது, ஒரு நாட்டுக்காக உழைக்கும் ஒரு தன்னலம் இல்லாத தியாகியை கேவலப்படுத்துகிற வேலைகள்லாம் கருணாநிதியே செய்தார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாரிசுகள் இதில் அது குடும்ப கட்சியாக ஆகிப்போச்சு இப்போது. அதனால் நம்ம ஜனநாயகத்தினுடைய ஒரு வக்ரம் தான் எனக்கு தோன்றுறது. அதாவது ஜனநாயகம் நம் நாட்டில் முதிர்ச்சி அடையும். மற்ற நாடுகளை பார்க்கும்போது இவ்வளவு அதிக மக்கள், இவ்வளவு அதிக ஓட்டு, இவ்வளவு பரந்த இடத்துல இருந்து பெருசாக பிரச்சனை இல்லை. வெஸ்ட் பெங்கால் மாதிரி, மேற்கு வங்கத்து மாதிரி ஒரு சில இடங்களில் அடிதடி கொலை நடந்தது தவிர்த்து பெரிய லெவலில் வேறு எங்கேயும் பிரச்சனை இல்லாமல் இந்த வெயில், அந்த வெயிலில் போய் மனசை நிற்க முடியாது. இந்த தேர்தல் நடத்துகிறதுமே வந்து இதை கொஞ்சம் முன்கூட்டியே வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை மழை காலத்து வரைக்கும் தள்ளி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கலாம். 5 வருஷம் டைம் இடிக்குதுன்னா பிப்ரவரியிலே பண்ணியிருக்கலாம். இப்படி போய் ஏப்ரல் மேல வச்சு தேர்தல் கமிஷன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இதில் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு இம்சை, மக்கள் ஓட்டு போட போகிறவங்களுக்கும் இம்சை. அந்தளவு கொடுமையான வெயில் இந்த ஆண்டு. சரி, இதெல்லாம் சேர்ந்து மத்தியில் பாஜக அரசு 3வது முறை வந்தாலும் பலம் குன்றியே வந்துள்ளனர். ஆனால் தோல்விகரமான வெற்றியெல்லாம் அபத்தமான பிதற்றலான வாதம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு இன்னும் தெளிவு வருவதற்கு, அதாவது ஊழல் பெருச்சாளிகள் யார் என்பதை தெளிவுபடுத்த நம்மளுடைய முயற்சிகள் தொடரத்தான் செய்யும். என்ன செய்வது? நல்லதையே நினைப்போம், நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.